ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேப்பர் கேமரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையானது வந்து சிசரும் பேப்பரும், A4 ஷீட் பேப்பரும். சிசர் சின்ன பசங்க யூஸ் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஸ்கொயராக மடிக்கிறதுக்காக பண்ணணும். இந்த எட்ஜை எடுத்து கரெக்டாக இங்கே மடித்து இது ஷார்ப்பாக வரணும். இப்போ சிசர் எடுத்து கரெக்டாக இங்கே ஒட்டிக்கலாம். இப்போ வெட்டியாச்சு. இப்போ பேப்பரை எடுத்து நீங்கள் இந்த சைடை எடுத்து இப்படி மடக்கிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா லைன் வர மாதிரி நீங்கள் திறந்து பார்த்தோம்னா இந்த லைன் இருக்கணும். அப்புறம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணிக்கலாம். அதே சேம் இதே மாதிரி மடக்கி நீங்கள் எடுக்கும்போது அதே லைன் வந்திருக்கணும். இப்போ இந்த எட்ஜை எடுத்து சென்டர் பாயிண்டில் மடக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த 3 சைடும் பண்ணிக்கணும். இன்றைக்கி பிள்ளையார்பட்டி போனோம். நாள் எப்படி போச்சுன்னே தெரியல, ஓடிடுச்சு. கரெக்டாக நாங்கள் அம்மா பஸ்ஸில் வந்தாங்க. அதனால் அப்பாவும் நானும் பைக்கில் வந்தோம். அம்மாவை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், வீட்டுக்கு நான் நடந்து வந்தால் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம். இப்போ நீங்கள் மடக்கினோன்னா இப்படி இருந்திருக்கணும். இப்போ அப்படியே இந்த சைடு திருப்பிக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும்னா அதே மாதிரி இந்த எட்ஜ் எடுத்து மடக்கிட்டு அதே மாதிரி இந்த 3 சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மடக்கியாச்சு. இப்போ திருப்பி அப்படியே திருப்பிட்டு இதுலேருந்து கொஞ்சம் பேப்பர் திக்காகும், அதனால் கிளியாமல் செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த எட்ஜு சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கணும். இதை 3 டைம்ஸ் செஞ்சுருங்க. இது 3rd டைம். இப்போ திருப்பிட்டு உங்களுக்கு இப்படி அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பிடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு இதை எடுத்து விரலை எடுத்து உள்ளே விட்டு இப்படி வந்தோன்னே அவ்வளோதான், இப்படி மடக்கி வைக்கலாம். அதாவது இப்படி. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது இப்படி மடக்கிருக்கோம்ல, இதுக்கு ஆப்போசிட் சைடு அதே மாதிரி கையை உள்ள விட்டு மடக்கிக்கோங்க. இப்போ இதில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் எடுத்து பேப்பரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்தோன்னே அப்படியே அமைக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணி பேப்பரை எப்படி வச்சு இந்த பேப்பர் இங்கிட்டும் இந்த பேப்பர் எடுத்து இங்கிட்டும், அவ்வளோதான், கேமரா ரெடி. பாய்.